உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த மாசம் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாசம் நான் எதெல்லாம் பார்ப்பேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிரகங்கள் இந்த மாதம் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, முதல்ல பிளான்ட்ரி போர்ஷன் எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குன்றவ. என்னமோ போன தடவை நீங்க சொன்னீங்க குரு அதிச்சாரமா வரப்போறாரு, அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன நல்லவைகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாதான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சியானாலும் அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே மேல போறாரு. சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்கார கட்லியும் மழை தான், அந்த அளவுக்கு உலகத்திலையும் மழை. ஓகே, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போகுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது 1ஆம் தேதி நவம்பர் மாசம் அசோஷியல் சுக்ரன் 6ஆம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார். ஒரே ஒரு நாளைக்கு தான், அப்படியே ஒரு நாள் 2 நாள் தாண்டி அப்பாடி உழுங்கரா சாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசியில போய் சுக்கிரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார். சூப்பரா இருக்க போகுது. ஓகே, சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல. அதுவும் எஸ்பெஷலி இந்த கொஞ்சம் 27 தேதிக்கு அப்புறம் வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மிதுனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார். உச்ச குருவாக இந்த தடவை அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு. ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளே வரப்போறார். இது வரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன், திரும்ப விருச்சகத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட 16ஆம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார். ஓகே, எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் வலு குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருச்சக வீட்டில் இருக்க போகிறார். மற்றவர்களுக்காகவே அனைத்தையும் செய்ய துடிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை எப்படி இருக்க போது இந்த 2025 வருட நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் காட்டுல மழை உனக்கு என்னப்பான்ற மாதிரி எல்லா 11 ராசிக்காரங்களும் அப்படி ஸ்டமக் போனிங்ல இருக்கிறது யாருன்னா மீனராசிக்காரர்களை பார்த்து மட்டும். உங்களுக்கு மட்டும் எங்கனுங்க அப்படி ஏதோ ஒரு மாங்காய் சைஸ் மச்சும் இருக்கா? நாங்களாம் 7.5 எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அஷ்டபட்சம்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒண்ணுமே இல்லாட்டி கூட நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். விருச்சராசிக்காரங்களாம் காதல வாங்கினீங்கன்னா அதை சொல்லுவாங்க. விருச்சராசி தரிசெல்லாம் காதல அப்படியே கையாமையான்னு கத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கா 7.5 சனி நடக்குதுன்ற அளவுக்கு போன தடவை ராசிநாதன் கேந்திரத்துல உட்காந்து காப்பாத்தினாரு. இந்த இடத்துல 5ஆம் இடத்துல அது உச்சகுருவா அமர்ந்து இன்னுமே உங்களை அப்படியே தூக்கி விடுறாரு. சரி விடுங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது பிறந்தா மீனராசியா பிறப்போம். சரி விடுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. ஆனா இந்த 5ஆம் இடம் தான் சிந்தனையா, அங்க போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரா, நீங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பி கடைசியில எல்லாருடைய சஜஷனையும் கேட்டு நீங்க பண்றதுதான் பண்ண போறீங்க இல்ல. அதுக்கு எதுக்கு எல்லாரையும் போட்டு குழப்புவானே. அப்புறம் குழம்பிய கொட்டையில் தான் மீன் பிடிக்கும் என்று தத்துவமையோட பேச வேண்டியது. இந்த தடவை வேற வழி இல்லை. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் குழம்பக்கூடிய மென்டாலிட்டி ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அது எக்ஸ்பெஷலி குடும்பம் சார்ந்து, உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களுடைய பணம் சார்ந்து, உங்களுடைய பெயர் சார்ந்து இருக்கலாம். வேலையை மாத்தலாமா, இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா, மாத்திட்டு அடுத்த வேலை பூவாக்கு என்ன பண்றது, இல்ல டிரான்ஸ்ஃபர் கேட்டு போயிடலாமா, இவன் தொல்லை தாங்க முடியல, வீட்டுக்கு வந்தாலே டார்ச்சரா, சரி நான் நிப்படிக்கிற பட்சத்தில் நீங்களே ஃபில் படிக்கோங்க, வெளியூர்ல எங்க எஸ்கேப் ஆயிடலாமா, இந்த மாதிரி என்னதான் யோசிச்சிங்கனாலும் நோவே இங்கதான் இருந்தாங்கன்ற மாதிரி கொஞ்சம் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் இழுபறியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஆனா 5ஆம் இடத்துல குரு அமர்தல் அப்படின்றதே கொஞ்சம் நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் தான். ஒண்ணு பெருசா கெடுதல். அது நான் அவங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கைண்ட்னஸ் சொல்லுவாங்க, இரக்க குணத்தின் மூலமாக வெளிப்பட போகிறது. சாஃப்ட் கார்னரா இருக்க போறீங்க. ஏற்கனவே மீன ராசிக்காரங்க அப்படித்தான். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, யாராவது இரவல் கேட்டாங்கன்னா முதல்ல எடுத்து கொடுக்கறது மீனமும் மேஷமும் தான் இருக்கும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். மீனமாவது கேட்டா கொடுக்கும், மேஷம் ரொம்ப ஒவ்வொரு கேட்காமே அவங்கள பார்த்து தூக்கி கொடுத்துரும். அது மாதிரி இந்த மீனராசிக்காரங்க
இரவல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா திரும்ப வராது. அதனால நம்பி யாருக்கும் காசு கொடுக்காதீங்க. கிளியர்? அதானே பார்த்தேன். இந்த தடவை கவனமா தான் இருக்கணும். சரியா? 27ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி வேற ஆயிடுவாரு. ஜென்மத்துல வந்து சனி உட்காந்துருக்க. ஜென்மத்துல சனி வக்ரமா இருக்கிறது ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஆனா இப்ப வந்து உட்காந்து சிந்தனை அப்படின்ற இடத்துல உங்களை கொஞ்சம் ஸ்லோடன் பண்றதுக்கு சனி ரெடியா இருக்காரு. அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. 2ஆம் வீட்டு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காரு. சான்ஸே இல்லை. அப்புறம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி எல்லாம் வரப்போகுது. யாரெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்றீங்களோ அவங்க மூலமாக ஒரு நல்லவே எல்லாம் வரப்போகுது. குடும்ப சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங்ல ஈசி ட்ரிபிள் மாதிரி எடுத்து அரியர்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ண போறீங்க. இந்த தடவை எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் வேற லெவல்ல பாஸ் பண்ணி மார்க்ஸ் காட்ட போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் பிறக்க போயிருது. எது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி இருக்க போறீங்க. நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் வேற அப்படி 3ஆம் வீட்டு அதிபதி வேற இருக்காரு. முயற்சிகள் எல்லாம் பலமா இருக்க போகுது. பணத்திற்கான முயற்சியை மேற்கொள்ள போறீங்க. சுகத்திற்கான முயற்சியை மேற்கொள்ள போறீங்க. கொஞ்சம் 15 நாளைக்கு டைலமா இருந்துகிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஏன்னா சிந்தனை என்ற ஸ்தானத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கும் போது சிந்தனை குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். நிறைய தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து விட்டு வருவதற்கானது யாரா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, அம்பா இருந்தாலும் சரி, யாரோ ஒண்ணு மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து வருவதற்கான வாய்ப்பை நவம்பர் மாதம் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்றதே மேஷ வீடு. மேஷ வீடாலே மலை சார்ந்த குன்றை தான் குறிக்கும். அந்த வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. பிளஸ் சூரியனோட சேர்ந்து இருக்காருன்ற போது கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். முதல் 15 நாட்களுக்குள் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. பெருசா வந்து இது பண்ணவே வேண்டாம். ஃபைன். 15 தேதிக்கு அப்புறம் நிறைய சிவாலயங்களோடு தொடர்பு கொள்ள போறீங்க. நிறைய ஜீவசமாதி சிவாலயங்களோட உங்களோட இணக்கம் இருக்க போகுது. நிறைய உத்ராட்சம் எந்திரவை உங்க கண்ணில் படலாம், இல்லை உங்க கிடைக்கலாம். பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வரணும். உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அப்படியே நச்சரிச்சு எப்படியாவது ஒரு தடவை போயிட்டு வரலான்ற மாதிரி ஒரு மூன் வாக் போறதுக்கான வாய்ப்பு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் என்றது பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அப்ப என்ன ஆக போகுது? கர்மா கழிய போகுது, கிளென்ஸ் ஆக போகுது. எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு வெளியில போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பணம் வருமா காசு வருமா அப்படின்றத தாண்டியும் நிறைய நெகட்டிவிட்டி இந்த தடவை மீனராசிக்காரர்களை விட்டு போகுது. உங்க மேல இருந்த திஷ்டி எல்லாம் இந்த தடவை வெளில போகுது. அதனால பெருசா கவலையே பட வேணாம். இது வரைக்கும் இருந்த சொனக்க நிலையெல்லாம் மாறி, யாருக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாலே அங்கங்க கை காலெல்லாம் வலிக்குதேன்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை மகிழ்வான வாழ்வியலை நோக்கி ஒரு நகர்வு அப்படின்றது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சோ கொஞ்சம் டிலே தான் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்காக இருக்கு. அதனால அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. நீங்களா போட்டு குழப்பிட்டு அடுத்தவங்களையும் போட்டு குழப்பாதீங்க. கடைசியில் நீங்க எடுக்கிறதா முடிவு எடுக்க போறீங்க. அதனால போட்டு குழப்பி அதன் மூலமா 2 திட்டு வாங்கிக்காதீங்க. நீங்களே குழம்பி நீங்களே தெளிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுதான் தடவை நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸா இருக்க போகுது. ஓகே, படிக்கிற மீனராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிறைய ஒரு பக்க கொஸ்டினுக்கு 2 பக்கம் எழுதுவீங்க. அந்த அளவுக்கு பக்கம் பக்கமா எழுதி திட்ட போறீங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் இந்த தடவை 7ஆம் இடத்துக்கு இருந்த அமைப்பெல்லாம் மாறிவிட்டது. பெருசா கவலைப்பட வேணாம். அதனால கொஞ்சோண்டு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக துணைவியார் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்வீர்கள். ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களால் மேற்சொல்ல அத்தனை பலனும் உங்களுக்கு தான். நீங்க நினைச்ச விஷயம் கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை ஏத்துக்க வேண்டிய பக்குவத்துல இருங்க. இல்ல எல்லாம் எனக்கு மட்டும் தான் எப்படின்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால பெருசாலாம் கவலைப்படாதீங்க. இது இப்படியே இருக்க போது. நீங்க இப்ப 1 மணி நேரத்துல இருக்க மாதிரி அடுத்த மணி நேரம் இருக்க போறீங்க இல்ல. அப்போ அது பெருசா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்னும் பெரிதா கவலைப்பட வேணாம். கடவுளே உங்க கையில இருக்காரு. 5ஆம் இடத்துல போய் உட்காந்து ராசனா இருக்கும்போது வேற என்ன கவலை வேணும்? குலதெய்வத்துடைய அருளை இந்தான்னு வாரி தூவிட்டு இருக்காரு உங்க மேல. ஆங்கில வச்சுட்டு ஷவர்ல ஜாலியா உட்காந்துக்க வேண்டியதானே. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களோடு தான் இருக்கிறது. இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். அந்த தைரியத்துல எந்திரிச்சு போங்க. சிவன் பிள்ளைய ஒண்ணும் பண்ண முடியாது யாராலையும். அந்த மாதிரி இருக்க போது இந்த தடவை. ஓகே, 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கான நேரமா இருக்கு. 60 வயசு ஆயிடுச்சு, என்னை யாரும் பார்க்கல, என்ன கவனிக்கல, என்னோட இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, என் மவுசு போயிடுச்சு, இந்த மாதிரி தேவையில்லாம சின்ன ஒரு மாதிரியான தாட் ப்ராசஸ் வரலாம். அது வேண்டாம். அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த தடவை மற்ற எல்லாமே சூப்பரா தான் இருக்க போது மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொன்ன மாதிரி பழனிமலை முருகன் வழிபாடும் உச்சி பிள்ளையார் கோவில் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக இந்த தடவை அமைய காத்திருக்கிறது. ஓகே, மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க? மீனராசிக்காரங்க இந்த தடவை கிளி பாப்பீங்க. கிளி பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கிளி எல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியதெல்லாம் புதன் தான் அங்க நீச்சம் அவரும் இந்த பக்கம் வக்ரம் மாறாரு அப்படின்ற போது சுக்கிரனோட சேர்ந்து உங்களோட 3ஆம் வீட்டு அதிபதியோட சேர்றாரு. அப்போ நிறைய கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மீனராசிக்காரர்கள் இந்த தடவை
உங்களுக்கான மனதை மட்டும் செம்மையாக வைத்துக் கொண்டால் போதும், மற்றவையெல்லாம் தானாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.